இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். எரேமியா தீர்க்கன் ஆண்டவரை நோக்கி புலம்பி சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் இந்த கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர் ஆண்டவரை நோக்கி சொன்னபோது, எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள், எங்கள் தண்ணீரை பணத்திற்கு வாங்கி குடித்தோம், பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது நசுக்கப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு, அல்லது நெருக்கப்படுகிற, நிந்திக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை நாம் எவ்விடத்திலும் பார்க்க முடியும். எங்கே ஜனங்கள் மெஜாரிட்டியாய் காணப்படுகிறார்களோ அங்கே மைனாரிட்டியாய் அல்லது குறைவாய் இருக்கிற ஜனங்களை நொறுக்குவதை, வாழ்க்கையை கசப்பாய் மாற்றிவிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காண முடியும். ஒருவேளை இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீ அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று சொல்லி நீ புலம்புகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஏனென்றால் அநேக விஷயம் அநேகரை நம்பி திக்கற்ற நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அது உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நடைபெறலாம், அல்லது சொந்த குடும்பத்தின் மத்தியிலே நடைபெறலாம், அல்லது உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டே உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் யோபு பக்தன் சொல்லுகிறார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட துரத்தப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு நேரிட்டதை நீர் பார்த்தருளும், நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவர்களை கொண்டான நெருக்கங்கள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விசாலத்திலே கொண்டு வந்து உங்களை நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே ஒருவேளை நீங்கள் தகப்பன் இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கலாம், அல்லது நாங்கள் திக்கற்றவர்களாய் மாறிப்போனமே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் ஒருவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்ற வசனத்தின்படியே அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண, உங்களை பலப்படுத்த, உங்களை வலுப்படுத்த, உங்களை நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது, எங்கள் தண்ணீரை பணத்திற்கு வாங்கி குடித்தோம். இன்றைக்கும் நாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடி தண்ணீர் பாட்டில்களை நாம் பணம் கொடுத்து வாங்கி கொடுக்கிற ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகிறோம். எனவே அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பாரம் சுமந்து மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது உங்கள் மன அழுத்தத்தின் நிமித்தமாய் நீங்கள் மன நோவோடு கூட காணப்படலாம்.
ஆனால் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுகிறார். உங்களுக்குண்டான நிந்தைகள் நீங்கி போகும். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் சூழ்நிலையை கண்டு அல்லது நீங்கள் இருக்கின்ற நிலைமையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நித்தமும் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்வாராக. ஆமீன், ஆமீன்.